இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால என்னை நீங்கள் இழுத்து கொண்டீங்களேப்பா. சொல்லுங்கள், வாய் திறந்து. இழுத்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி. அனாதி சிநேகத்தினால என்னை நேசித்து காருண்யத்தினால என்னை நீர் இழுத்து கொண்டீர், உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து, அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்நேகம் அது அனாதி ஸ்நேகம். அல்லேலூயா. அனாதி என்றால் அது நித்திய 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 காலம். அனாதி என்பது ஒரு முடிவில்லாத ஒரு நிலை. அதான் அனாதி. அனாதி தேவன், முடிவில்லாதவர், நித்திய நித்திய காலமாய் வாழ்கிறவர் அனாதி தேவன் நம்ம சொல்கிறோம். எனவே அவர் தேவ பிள்ளைகளை நேசித்த நேசம் எப்படிப்பட்டது? அது அனாதி ஸ்நேகம். ஹல்லேலூயா. அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தவரே, சொல்லுங்க. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே, அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, ஆமென். அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஆமென். உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே, நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டீரே, தாயை போல என்னை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி நடத்தி வந்தீரே. பாடுவீங்களா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, ஆமென். தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, சொல்லுங்க. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் அப்படியே எல்லாரும் எழுமி நிற்போமா? எழுமி நின்று பாட போகிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்க.
அந்த பாதை ஒருவேளை கரடுமுரடான பாதையாக இருக்கலாம், அது செழிப்பான பாதையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பாதையில் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாலும், நடத்துகிறவர் கர்த்தர், நடத்தி கொண்டு வந்தவர் கர்த்தர். அந்த உபத்திரவம், போராட்டம், வேதனை அந்த நேரத்திலையும் கர்த்தர் நடத்தி வந்தார் என்று சொன்னார். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் இல்லையா? அதான் பெரிய காரியம். கரங்களை தட்டி நடத்தி வந்த பாதைகளை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, ஆமென், சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, ஆமென், சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. சொல்லுங்க. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. என்னையும் என் குடும்பத்தை சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சுவே உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதை அப்படியே ஜெப சிந்தையோடு
கடந்து வந்த பாதையை அப்படியே திரும்பி பாருங்க. இந்த வருஷம் துவங்கின போது அந்த துவக்கத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களை நடத்தி வந்த பாதை, தேவப்பிள்ளையே, ஒரு சில தேவப்பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதத்தின் பாதையாக இருந்திருக்கலாம். ஒரு சில தேவப்பிள்ளைகளுக்கு அது கண்ணீரின் பாதை, உபத்திரவத்தின் பாதையாக இருந்திருக்கலாம். ஒரு சில தேவப்பிள்ளைகளுக்கு அல்லேலூயா ஏன் என்று சொல்லி கேள்விகள் கேட்கக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் நடந்து வந்திருக்கலாம். ஆனால் எந்த பாதையில் நீங்கள் நடந்து வந்தீர்களோ, எந்த பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரோ, நீங்க நடந்து வந்த அவங்களுக்கு வேதனைங்க, நீங்க தனியா நடந்து வந்த அவங்களுக்கு வேதனை, கண்ணீர், கவலை, பிரச்சனை, போராட்டம், சோர்வு, இவைகள் வந்துடும். ஆனால் கர்த்தரோடு கூட கர்த்தர் உங்களை நடத்தி வந்ததுனால, உபத்திரவம் போராட்ட நேரத்தில் கர்த்தரே உங்களை நடத்தி கொண்டு வந்ததுனால, அவர் கூட இருந்ததுனால, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்துக்கு மிஞ்சி எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அதுதான் உண்மை. இந்த உபத்திரம் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்டா, இந்த இழப்பு ஏன், இந்த பாடுகள் ஏன், இந்த கண்ணீர் ஏன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டா, தேவ பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதற்கு வேதம் பதில் சொல்லுகிறது, உமது உபத்திரவத்தினால, நீர் எங்களுக்கு தருகிற உபத்திரவங்களினால, அனுமதிக்கிற உபத்திரவங்களினால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். தேவப்பிள்ளையை நம்ம கற்றுக்கொள்ளுவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக கர்த்தர் இந்த உபத்திரவத்தை அவர் அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறார். தேவப்பிள்ளையே, நீங்கள் 100% கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த உபத்திரவங்கள் போராட்டங்களை உங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். இதனால் உங்களுக்கு இழப்பு இருந்திருக்கலாம், நஷ்டம் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், தேவப்பிள்ளையே கண்ணீர், கவலை, பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் இவைகளின் மத்தியிலேயும் கர்த்தர் இருந்தார் இல்லையா? கர்த்தர் இருந்தார் இல்லையா? யோசேப்புக்கு பாடு இருந்தது, உபத்திரவம் இருந்தது, போராட்டம் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான். அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். அக்கினியில தான் நடந்தாங்க, ஆனால் கர்த்தருங்க கூட இருந்தார், கூட உடன் இருந்தார். தானியேல் சிங்க கெபியில தூக்கி எறியப்பட்டான். தேவப்பிள்ளையே, கர்த்தர் கூட இருந்ததுனால சிங்கங்கள் சேதப்படுத்தல. தேவப்பிள்ளையே, இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தேவப்பிள்ளை நீங்கள் கடந்து வந்த பாதை அது ஒருவேளை ஜனவரியை போல இப்போ இல்லையே, அப்போ நல்லா இருந்தனே, இப்போ நல்லா இல்லையே. அப்பொழுது ஜனவரி மாதம் முதல் மாதத்தில் என்னோடு கூட இருந்தவங்களை நாங்கள் இழக்க கொடுத்துட்டேனே அப்படிலாம் கூட நிலைமையில் இருக்கக்கூடிய தேவப்பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். இதை தான் திரும்ப 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 இந்த பலிபீடத்திலிருந்து வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. தேவப்பிள்ளைய கூட இருந்தார். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவர் கூட இருந்து நடத்தினாரு. அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, இந்த உபத்திரமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும், இந்த உபத்திரவ நேரத்தில், போராட்ட நேரத்தில் கர்த்தர் என் கூட இருந்தீங்களேப்பா, என் கூட இருந்தீங்களே ஆண்டவரே, என் கூட இருந்தீங்களே, என்னை தனியாக விடலை, என்னை தனித்து நிற்க விடலை, என்னை திகைக்க விடலை. ஆண்டவரே, கூட இருந்தீங்க, என்னை நடத்தி கொண்டு வந்தீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அவருடைய அனுபவம், அவருக்கு வந்த போராட்டம் அப்படி. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். பாருங்க, அது எவ்வளோ பெரிய உத்தரவும் போராட்டம். மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினாலும்
தலையில் ஏறி நடந்தாலும் நாங்கள் உட்கார்ந்து விடலை. அடுத்த அனுபவம் தண்ணீருக்குள்ளே நாங்கள் கடக்கும்படி எங்கள் கால்களை பலப்படுத்தி எங்களை கர்த்தர் நீங்கள் நடத்திட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாரு. தண்ணீரை கடந்து வந்தோம், அக்னியை கடந்து வந்தோம். அந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, வாசனத்தினுடைய கடைசி பகுதி, செழிப்பான மேட்டில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது வரைக்கும் கர்த்தர் கையை பிடிச்சவர் விடலை. மனுஷன் தலையில் ஏறி நடந்து போகிற நேரத்துலையும் தீயையும் தண்ணீரையும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தபோதும் அப்பெல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. கர்த்தர் கரம் பிடிச்சிட்டு இருந்தார். அந்த கர்த்தருக்கு அப்படியே 2 கரங்களையும் தட்டி, அப்பா என் கரத்தை பிடித்து நடத்துனீங்களே, என் கரம் பிடித்து நடத்துனீங்களே, உபத்திரவ நேரத்தில் என்னை கைவிடவில்லையே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கைவிடலையே. செழிப்பான மேட்டில் கொண்டு வந்து என்னை விட்டீர் என்று ஒரு வார்த்தை. அங்கதான் வந்து கர்த்தர் நம்மளை விட்டார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை செழிப்பான மேட்டுக்கு கொண்டு போவதற்காக தான் இந்த பாடு, உபத்திரவம், போராட்டம், மனுஷ தலையின் மேல் ஏறி நடக்கிற அப்படிப்பட்ட போராட்டமான நிலைமை, தீயையும் தண்ணீரையும் கடந்து போகிற ஒரு நிலைமை. இந்த நிலைமையிலெல்லாம் கர்த்தர் நடத்தி வந்தாரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உணர்ந்து உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த மாலை வேளையின் அருமையான தேவனுடைய தாசன் ஆமோஸ் சுவாமிகள் அவர்களை கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை, தருணத்தை தந்தார். அல்லேலூயா. எனவே இப்பொழுதும் இந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நாம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே பேசுகிற நேரம். அருமையான தேவனுடைய தாசன் ஆமோஸ் சுவாமிகள் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட தேவதாசனை நம்ம வரவேற்க போகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய கரம் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. எந்த முகாந்திரத்தோடு அவர் உங்களை இந்த மாலை நேரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த முகாந்திரத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவாராக. ஏனெனில் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த சபையிலும் இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு 40 நாட்கள் சுத்திகரிப்பு கூட்டங்கள் என்று தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்து அன்பு போதகருடைய இருதயத்தில் அதை உணர்த்தி இந்த ஆண்டும் அதை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அதிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நிறைவேறும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தருளுவார். இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்தில் நின்று அவருடைய ஊழியத்தை
நிறைவேற்ற ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். அந்த இரக்கத்துக்காக அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதே சமயம் அன்போடு கூட அழைப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தின அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ பாஸ்டர். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னமும் நடப்பிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். இருந்த இடத்தில் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம். வனாந்தீரம் எல்லாம் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே. வனாந்தீரம் எல்லாம் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 6 தொடங்கி 9 முடிய. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இயேசு சொன்ன ஒரு உவமை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவனுக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்திலே எங்கிருந்தோ ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து இந்த அத்தி மரத்தை அந்த எஜமான் அந்த இடத்துல நட்டு வைக்கிறார். அவருக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு, இந்த அத்தி மரம் பிரயோஜனமாக இருக்கும், இது வளரும், கனி கொடுக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து அவர் அந்த இடத்தில் நட்டு வைக்கிறார். அதை பராமரிப்பதற்காக ஒரு தோட்டக்காரனும் அந்த இடத்திலே காணப்படுகிறார். அந்த எஜமான் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அவர் எதை தேடுகிறார்? கனியை தேடுகிறார். தேவன் பல விஷயங்களை தேடுகிறார். பூமியிலே நல்லவன் உண்டோ என்று ஆண்டவர் தேடினார். ஒருவனும் நல்லவனாக இல்லை. எல்லாரும் வழி தவறி போனார்கள், ஏகமாய் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஒரு நல்லவனும் இல்லை. ஆண்டவர் தேடுகிறார்.
இதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதனையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனையும் காணோம். ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் தேடவில்லை. 1000 10,000 பேரை ஆண்டவர் தேடவில்லை. அவருடைய பார்வையிலே ஒருவன் கிடைத்தால் போதும். ஒருவனாகிலும் கிடைத்தானா? ஒருவனும் இல்லை. தேசம் அழியக்கூடாதபடிக்கு ஒருவனும் இல்லை. திறப்பிலே நிற்கக்கூடாதபடிக்கு திறப்பிலே நின்று சுவர் அடைக்கப்படத்தக்கதாக ஒருவனும் இல்லை. தேடினார், ஆனால் இல்லை. ஆதாமை ஆண்டவர் தேடினார். எப்பொழுதும் இருக்கக்கூடிய இடத்துல அவன் இல்லை. எப்பொழுதும் அவனை சந்திக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு நேரத்தில் அவன் இல்லை. எங்கு போனான்? பழைய ஏற்பாட்டிலே கேட்கப்பட்ட ஒரு முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? புதிய ஏற்பாட்டிலே கேட்கப்பட்ட முதல் கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? சாஸ்திரிகள் தேடுகிறார்கள். அவர்கள் தேடின நபர் சரி, ஆனால் தவறான இடத்திலே தேடினார்கள். அவர்களாகவே ஒரு சுய முடிவை எடுத்துக்கொண்டார்கள். யூதருக்கு ராஜா என்றால் அரண்மனையில் தான் இருப்பார் என்று ஒரு சுய தீர்மானம், சுய முடிவை எடுத்துக்கொண்டார்கள். தேட வேண்டிய நபரை தான் தேடினார்கள், ஆனால் தவறான இடத்திலே தேடினார்கள். நாம் அவரை தேடுவது சரியான இடத்தில், சரியான சமயத்திலே நாம் அவரை தேட தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தருளுவாராக. இங்கு ஆண்டவர் தேடுகிறார். கனி இருக்குமா? ஆனால் கனி இல்லை. தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறார், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 3 வருஷம். இந்த முழு 3 வருஷமாய் நான் இதிலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. முதல் வருஷம் கனி கொடுக்குமா? இல்லை. 2வது வருஷம் கனி கொடுக்குமா? அதுவும் இல்லை. 3வது வருஷமாகிலும் கனி கொடுக்குமா? அதுவும் இல்லை. சபைக்குள்ளாக வந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஐக்கியத்திற்குள்ளாக வந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஒரு தோட்டக்காரனுடைய பராமரிப்பில், ஒரு எஜமானனுடைய ஒரு நோக்கத்தோடு கூட இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக வந்து பல காலங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இது வளரவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெபத்தில், பரிசுத்தத்தில் இது இன்னும் வளரவில்லை. எஜமானனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை, கனி கொடுக்கவில்லை. நான் தேடி வருகிறேன், இதில் கனி இல்லை. அவன் தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறார், இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று. அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இனிமேல் இதை வைத்திருப்பதில் லாபம் கிடையாது, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்று. அப்பொழுது தோட்டக்காரன் சொல்லுகிறார், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நீர் சொன்னது போல் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இயேசு சொன்ன ஒரு உவமை. இதிலிருந்து இந்த 8ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இன்னைக்கு மெசேஜ் டாபிக் இதுதான். தோட்டக்காரன் 2 காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒன்று, அதை சுற்றிலும் நான் கொத்துவேன். 2வதாக எரு போடுவேன். இந்த 2 வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் மாலை நேரம் நாம் தியானிக்க போகிறோம். 2024 ஜனவரி 1ஆம் தேதி இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல் இருந்தது. ஆனால் பார்த்தால் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 20 இல்லை என்றால் 22 நாட்கள் இந்த வருஷம் முடிந்து இன்னும் அடுத்த ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். எவ்வளவு வேகமாய் நாட்கள் ஓடிவிட்டது. யோபு பக்தன் சொல்கிறார், என் ஓட்டம் அஞ்சற்காரரின் ஓட்டத்தை பார்க்கிலும் வேகமாக இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கிறது? அஞ்சற்காரனுடைய ஓட்டத்தை பார்க்கிலும்
மிக வேகமாக இருக்கிறது. அந்த நாட்களில் அஞ்சற்காரர்கள் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு ஓடுவார்கள். ஒருவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு அதை இன்னொருவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க அவர்கள் ஓடுவார்கள். அவர்களுடைய ஓட்டம் வேகமாக இருக்கும். அவர்களுடைய ஓட்டத்தில் ஒரு லெக்கு இருக்கும். அவர்களுடைய ஓட்டத்தில் ஒரு செய்தி இருக்கும். அந்த அஞ்சற்காரரின் ஓட்டத்தை போல தான் நம்முடைய ஓட்டமும் காணப்பட வேண்டும். நமக்கு பரத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியை சொல்ல வேண்டிய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நம்முடைய ஓட்டத்தில் ஒரு லெக்கு இருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே சமயம் அந்த அஞ்சற்காரனுடைய நேரம் காலதாமதமாக அல்ல, சரியாக அந்த நேரத்துக்குள்ளாக அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஓட்டம் அந்த நாட்களிலே இந்த பிரிட்டிஷ் பீரியடில் இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறவர்களுக்காக ஆங்காங்கே ஒரு ரெஸ்டின் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ரெஸ்டின் போஸ்ட் பிளேஸ் வரும்பொழுது இந்த செய்தியை கொண்டு போகிறவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸ். அங்கே கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் அவர்கள் ஓட ஆரம்பிப்பார்கள். அந்த ரெஸ்டின் போஸ்ட் இல்லை என்றால் ரிலாக்ஸேஷன் போஸ்ட், அதுதான் பிற்காலத்தில் போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி வந்து விட்டது. நாட்கள் எப்படி இருக்கிறது? வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அஞ்சற்காரரின் ஓட்டத்தை பார்க்கிலும் மிக வேகமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், 3 வருஷம் வேகமாய் ஓடிவிட்டது, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். நான் ஒன்றை செய்கிறேன், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று. இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளாக வந்துவிட்டோம். சபையிலே ஒரு தரிசனத்தோடு கூட 40 நாட்கள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்களின் கூட்டத்தில் இது 39வது நாள். நாளைக்கு இந்த ஒரு கடைசி நாள், ஒரு மகிமையான நாள். எப்பொழுதுமே இயேசு பண்டிகையின் கடைசி நாளிலே எழுந்து நின்று, கடைசி நாள் அப்படிங்கிறது ஒரு பண்டிகையாக இருக்கலாம், இல்லை என்றால் பண்டிகையின் கடைசி நாளாகவும் காணப்படலாம், எப்படி வேண்டுமோ. இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே எழுந்து நின்று சத்தமிட்டு சொன்னார், உங்களில் ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்திற்கு வர கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று. நாளைக்கு பண்டிகையின் கடைசி நாள். தேவன் நமக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்க இன்னும் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் வரும்பொழுது அந்த அழைப்பை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு நாம் வரும்பொழுது தேவன் நமக்கு அதை இலவசமாய் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவதாக அதை கொத்துவேன் என்று சொல்லுகிறார். தோட்டக்காரன் அந்த அத்திமரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவன் கொத்தும் பொழுது முதல் காரியம் என்ன நடைபெறுகிறது என்றால், அப்படி அவன் அந்த நிலத்தை கொத்தி அந்த அத்திமரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்தை அவன் கொத்தும் பொழுது அந்த அத்திமரத்துக்கு உள்ளே, மண்ணுக்கு உள்ளாக எதெல்லாம் தேவையில்லாமல் மறைந்திருக்கிறதோ, இந்த அத்திமரம் வளரக்கூடாதபடிக்கு உள்ளே இருந்து எதெல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறதோ, அந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் இந்த தோட்டக்காரன் பார்த்து அது அந்த இடத்துல இராதபடிக்கு அவன் எடுத்து போடுகிறான். இந்த அத்திமரம் வளராமல் இருப்பதற்கு, நாமும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளராமல் இருப்பதற்கு தெரிந்த காரியங்களும் உண்டு, தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு. வளராமல் இருப்பதற்கு இதுதான் காரியம் என்று, இதுதான் விஷயம் என்று சில சமயம் நமக்கு தெரியும். ஏனென்றால் நம்மிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆகையினாலே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரவில்லை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொல்லாத குணம் இதை விட முடியவில்லை, ஆகையினாலே இந்த ஆசீர்வாதம் தாமதமாகிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில கிரியைகள் நமக்கே தெரியாமல் நமக்கு உள்ளாக ஆழத்தில் மறைந்து நாம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாதவர்களாக, வளர முடியாதவர்களாக அது தடுத்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது தெரிய வரும் என்றால், ஒரு தோட்டக்காரன் வந்து அந்த அத்திமரத்தை சுற்றிலும் அவன் கொத்தும் பொழுதுதான் இந்த அத்திமரம் வளராமல் இருப்பதற்கு உள்ளே எதெல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் அவனுடைய பார்வைக்கு தெரிய வரும்.
இந்த சுத்திகரிப்பின் நாட்கள் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது தோட்டக்காரர்கள், தேவன் இந்த நாட்களிலே அநேக தோட்டக்காரர்களை உங்கள் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார். பல ஊழியக்காரர்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் வந்து இந்த அத்திமரம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு, கனி கொடுப்பதற்கு, செழித்திருப்பதற்கு அவர்கள் கொத்த வேண்டிய இடத்திலே கொத்தி, உள்ளே மறைந்திருக்கிறவைகளை எல்லாம் எடுத்து வருகிற வருஷத்திலே இது இன்னும் கனி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். நமக்கே தெரியாமல் நமக்கு உள்ளே ஏதோ ஒன்று நாம் வளர முடியாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த 40 நாட்கள் சுத்திகரிப்பு கூட்டங்களை சபையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில மாம்சீக கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கும், கோபங்கள், வைராகியங்கள், கசப்புகள். ஆனால் சில விஷயங்கள் நமக்கே தெரியாது, உள்ளே மறைஞ்சிருக்கும், உள்ளே நமக்குள்ளாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். உன்னிடத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு பிரசங்கத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு இதுதான் தடை. ஒரு வசனத்தில் ஆண்டவர் பேசுவார், உன்னுடைய உயர்வு இன்னும் வராமல் இருப்பதற்கு, உன்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருப்பதற்கு இதுதான் தடை. அப்பொழுதுதான் நாம் யோசிப்போமா, இந்த பிரச்சனை இவ்வளவு நாள் எனக்குள்ளாக இருக்கிறது, ஆனால் ஏன் இது எனக்கு தெரியவில்லை? அப்படி மறைந்திருக்கிறவைகள் ஏராளம். அந்த மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டுமானால் இந்த அத்திமரம் கொத்தப்பட வேண்டும். இந்த அத்திமரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்தை அவர் கொத்துகிறார். இந்த அத்திமரம் இருக்கக்கூடிய இடம் நிலத்தை கெடுக்கிறதாக காணப்படுகிறது. இந்த அத்திமரத்தினாலே நிலமும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகவும் என்ன செய்கிறார்கள், நிலத்தை அல்ல, அத்திமரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன், அதை சுற்றிலும் அந்த தோட்டக்காரன் கொத்துகிறார். சில சமயம் கொத்தும் பொழுது வேதனை இருக்கும், வலி இருக்கும், தாங்க முடியாது. பாஸ்டர் ஐயா ஜெபத்தை நடத்தும் சமயம், இந்த வருஷம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார், தீயை கடந்து வந்திருப்போம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள், தண்ணீரை கடந்து வந்திருப்போம், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போயிருப்பார்கள். தீயை கடந்து அப்படியே மூழ்கி போகவில்லை, கடந்து வந்தோம். தண்ணீரை கடக்கும் பொழுது மூழ்கி போகவில்லை, கடந்து வந்தோம் என்று தாவீது சொல்லுகிறார். மனுஷர்கள் இவன் கீழே விழுந்து போயிருக்கிறான் என்று தெரியும், ஆனால் தூக்கி விடவில்லை, தெரிந்தும் தலையின் மேல் ஏறி போனார்களாம். நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, கீழே விழுந்து போய் இருக்கிறோம் தெரியும், ஆனாலும் தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. ஒரே ஒரு எபினேசர் தான் நம்மோடு கூட இருந்தார், தூக்கி விடுவதற்கு, உதவி செய்வதற்கு. மனுஷர்கள் தலையின் மேலே ஏறி போனார்கள். இப்படி கொத்தும் பொழுது வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஏன் இந்த தீ, ஏன் இதை கடந்து வர வேண்டும், ஏன் இந்த தண்ணீர், ஏன் இதை கடந்து வர வேண்டும், ஏன் மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஏன் மனிதர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை, ஏன் மனிதர்கள் என் தலையின் மேலே ஏறி போக தேவன் அனுமதித்தார். அவர் அனுமதித்தார். இதை கொத்தினால்தான் இதற்குள்ளாக இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போகும். இல்லை என்றால் வளர முடியாது, கனி கொடுக்க முடியாது. சில தீயை, சில தண்ணீரின் அனுபவங்களை ஆண்டவர் தந்து அதை கடந்து வருவதற்கு ஆண்டவர் அந்த பாதையை அனுமதிப்பார். ஏனென்றால் ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படவில்லை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பில் நம்முடைய தீர்மானம் இல்லை, அவருடைய தீர்மானம். நம்முடைய தெரிந்து கொள்ளுதலில் நம்முடைய தீர்மானம் இல்லை, அவருடைய தீர்மானம் இருக்கிறது. எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு அவருடைய தீர்மானத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் நடந்திருக்கிறது.
நாம் செய்த ஊழியத்தில் அவருடைய தீர்மானம் இருந்திருக்கிறது. நம்முடைய பிரயாணத்தில் அவருடைய தீர்மானம் இருந்திருக்கிறது. எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சில விஷயங்கள் மாத்திரமல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்பொழுது அது தீமையாக காணப்படலாம், ஆனால் அந்த தீமை தான் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டு போகிறது. அப்பொழுது ஏன் என்னை இந்த தோட்டக்காரன் கொத்துகிறான், என் இடத்தை சுற்றிலும் ஏன் இவன் கொத்துகிறான், அப்பொழுது தெரியாது. ஆனால் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது. அப்பொழுது அது வலியாக காணப்படும், வேதனையாக காணப்படும், அப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாததாக காணப்படும். அப்பொழுது நாம் புலம்புவோம், அப்பொழுது நாம் கேள்வி கேட்போம், அப்பொழுது ஏன் என்று நாம் புலம்புவோம். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்லுகிறார், சகோதரர்களை கண்டு நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று. சகோதரர்கள் தீமை செய்தார்கள். அப்பா அம்மா நல்ல பேர் வச்சாங்க யோசேப்பு என்று. ஆனால் சகோதரர்கள் இன்னொரு பெயரை வைக்கிறார்கள், சொப்பனக்காரன். சொப்பனக்காரன் வருகிறான், கேலியான பெயரை வைத்தார்கள். நம்மையும் உலகம் பரியாசம் பண்ணும். வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கிறவங்க, பென்டிகாஸ்ட் க்ரௌட், அல்லேலூயா கூட்டம் பரியாசம் பண்ணுவார்கள். நம்முடைய தரிசனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், உடன் இருக்கிறவர்களே நம்முடைய சொப்பனங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சொப்பனக்காரன் என்று கேலி பேசினார்கள். யோசேப்பு வருகிறான், யாக்கோபு அனுப்புகிறார், சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள், நலம் விசாரித்து விட்டு வா என்று யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் சகோதரர்கள் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் விசாரித்து விட்டு தகப்பனிடத்தில் வந்து அந்த செய்தியை சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது யாக்கோபாக தேவன் காணப்படுகிறார், யோசேப்பாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். நம்மிடத்திலே தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். எங்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், நீ போ, அவர்களை விசாரித்து விட்டு என்னிடத்தில் வந்து சொல் என்று ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. வராமல் போனவர்கள், காணாமல் போனவர்கள், வீட்டை விட்டு போனவர்கள், அழைப்பை விட்டு போனவர்கள், எல்லையை விட்டு போனவர்கள், தரிசனத்தை விட்டு போனவர்கள், ஐக்கியத்தை விட்டு போனவர்கள், காணாமல் போன ஆடுகள் எங்கு இருக்கிறார்கள் தேடி போய் கண்டுபிடித்து அவர்களை விசாரித்து தகப்பனிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை வந்து சொல்ல வேண்டும். நீர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டேன், நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடித்து விட்டேன். சொப்பனக்காரன் வருகிறான். இங்க இருக்கக்கூடிய குழிகளில் ஒன்றிலே தூக்கி போட்டு விடலாம். பல குழிகள் இருந்தது, ஒன்றில் தூக்கி போட்டு விடலாம். கிட்டை வந்தவனை அழகாக தூக்கி குழியிலே போட்டு விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. அந்த தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். அப்பொழுதெல்லாம் இது தீமைதான். சொப்பனக்காரன் என்கிற கேலி பேச்சு தீமை. குழியிலே தூக்கி போட்டார்கள், தீமை. அவ்வழியாக மீதியானியர்களின் கூட்டம் போகிறது. இஸ்மவேல் வம்சத்தை சேர்ந்த மீதியானியர்கள். மீதியானியர்கள் 2 விதமான வியாபாரம் செய்வார்கள். ஒன்று வாசனை திரவியங்களின் வியாபாரம், ரெண்டாவதாக அடிமைகளை விலைக்கு வாங்கி விற்கிற வியாபாரம். இப்படி அடிமைகளை விலைக்கு வாங்குகிற கூட்டத்தை பார்த்தவுடனே திட்டத்தை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இப்படியே இவனை விட்டுவிட வேண்டாம், இவனை அடிமையாக விற்று விடலாம். 20 வெள்ளிக்காசுக்கு விலை பேசி அடிமையாக விற்று விட்டார்கள். குழியில் இருக்கக்கூடிய யோசேப்பை சகோதரர்கள் மேலே தூக்கும் பொழுது யோசேப்பு நினச்சிருப்பான், என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க என்னை விட்டுட மாட்டாங்க. ஒரு காலத்தில் தூக்கி போட்டாங்க, பேசினாங்க, திட்டினாங்க, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தூக்கி விடுறாங்கல்ல. ஆனால் மேலே வந்ததுக்கு அப்புறமாக தான் தெரிகிறது, ஏற்கனவே 20 வெள்ளிக்காசுக்கு விலை பேசி விட்டார்கள். தேசத்தை விட்டு பிரிக்கப்பட்டான், குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். போர்த்திபாரின் வீட்டிற்கு போய் செய்யாத ஒரு தவறு அவன் மேலே அந்த பழி விழுந்து அந்த வீட்டை விட்டு அவன் வெளியே ஓடுகிறான். அந்த நாட்களில், அந்த காலத்தில் எகிப்து தேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது, யாரும் யாருடனும் கூட இருக்கலாம், வாழலாம் என்று. ஆனால் யோசேப்புக்கு தெரியும், எகிப்து தேசத்தின் சட்டம் அனுமதிக்கலாம், பரலோக சட்டம் அனுமதிக்காதே. எகிப்து தேசத்தில் இந்த ஒரு தீர்மானம் இருக்கலாம், பரலோகம் வேறொரு தீர்மானம் வைத்திருக்கிறது அல்லவா. அவன் வஸ்திரங்களை விட்டு ஓடினான், சிறைச்சாலைக்கு போனான். மீதியானியர்களின் கூட்டம் அவ்வழியாக கடந்து வருகிறது. ஆண்டவருடைய திட்டம்.
நம்முடைய டிராவல் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை யோசேப்பு சகோதரர்களை சந்திப்பதற்கு முன்பாக அந்த கூட்டத்தார் அவ்வழியாக கடந்து போய்விட்டிருந்தால், யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டுவிட்டு சகோதரர்கள் வீட்டிற்கு போன பிற்பாடாக மீதியானர்களின் கூட்டம் அவ்வழியாக கடந்து போயிருந்தால், ஆனால் தேவனுடைய திட்டம், யோசேப்பு குழியில் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது சகோதரர்கள் அந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பாக ஆண்டவர் சரியாக ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். நான் விசுவாசிப்பது உண்டு, நம்முடைய ஒவ்வொரு டிராவலிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அவர் அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த நபர்களை நாம் சந்திப்பது இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு டிராவலும் கிடையாது. எல்லாம் தீமை, ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அத்திமரம், அவருடைய தீர்மானத்தின்படி திராட்சை தோட்டத்துக்கு உள்ளாக கொண்டு வரப்பட்ட அத்திமரம், அவருடைய கரத்தால் கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல நாட்டப்பட்ட அத்திமரம், அந்த அத்திமரத்துக்கு அந்த இடத்தை சுற்றிலும் கொத்தும் பொழுது வலியும் வேதனையும் இருக்கும். இந்த ஆண்டு இழப்புகள் இருந்திருக்கும். அதுதான் பாஸ்டர் ஆராதனையில் சொன்னார். சிலர் இந்த 2024ஆம் ஆண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், சந்தோஷமாக இருந்திருக்கும். சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் நடந்திருக்கும். சிலருக்கு ஆனந்தம் இருக்கும், சிலருக்கோ ஒரு மகா பெரிய இழப்பும் போராட்டங்களும் இருந்திருக்கும். எது எப்படியோ கொத்தும் பொழுது, தோட்டக்காரன் அதில் கையை வைத்து அந்த இடத்தை அவன் கொத்தும் பொழுது வலியும் வேதனையும் இருக்கும். ஏன், நான் திராட்சை தோட்டத்தில் தானே இருக்கிறேன், எஜமான் தானே என்னை கொண்டு வந்து அவர் வைத்தார், பராமரிக்க ஒரு தோட்டக்காரனும் இருக்கிறானே, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, சபையில் இருக்கிறவன் தானே, ஒழுங்காக வேதம் வாசித்து ஜெபிக்கிறவன் தானே, ஐக்கியத்துக்குள்ளாக தானே இருக்கிறேன், நான் திராட்சை தோட்டத்தை விட்டு எங்கோ வெளியே இருக்கிறேனா, வழி அருகே இருந்த ஒரு அத்தி மரத்தை போலவா நான் இருக்கிறேன்? இல்லை, திராட்சை தோட்டத்துக்குள்ளாக தானே இருக்கிறேன், ஐக்கியத்திற்குள்ளாக தானே இருக்கிறேன், சபைக்குள்ளாக தானே இருக்கிறேன், வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், எனக்காக ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான், எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறாரு, என்னை சுற்றிலும் திராட்சை தோட்டம் இருக்கிறாரு. ஆனாலும் ஏன் இந்த அத்தி மரத்தை அவர்கள் கொத்துகிறார்கள்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? நாம் யோசிக்கிறோம் அல்லவா, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கிறேன், நான் ஒழுங்காக கம்யூனியன் எடுக்கிறேன், நான் ஒழுங்காக ப்ரே பண்ணுறேன், ஒழுங்காக ஜெபிக்கிறேன், ஒழுங்காக ஆண்டவருக்காக நான் விதைக்கிறேன். ஆனாலும் ஏன் என்னை இப்படி போராட்டம், ஏன் கொத்தப்படுகிற சூழ்நிலை வருகிறது? ஏனென்றால் உனக்கே தெரியாமல் உள்ளே மறைந்திருக்கிறவைகள் வெளியே கொண்டு வர வேண்டும், அது சுத்தம் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வரப்போகிற வருஷத்திலே நீ இன்னும் ஓங்கி வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுத்து எஜமானனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவாய். அந்த நிமிஷத்தில் வேதனை இருக்கும், அந்த நிமிஷத்திலே போராட்டம் இருக்கும், அது தீமையாக அப்பொழுது நமக்கு காணப்படும். ஆனால் அந்த தீமை தான் நன்மையாக முடிய போகிறது. அப்படி கொத்தப்பட்டால்தான் அடுத்த வருஷத்தில் இந்த அத்திமரம் சொல்லும், நான் சில வாரங்களுக்கு முன்பாக கொத்தப்படாமல் இருந்திருந்தால் நான் வேரோடு கூட பட்டு போயிருப்பேன், முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிருப்பேன். ஆனால் நான் முற்றிலும் அழிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த அழைப்பு, தேவன் என்னை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதல், இதிலெல்லாம் கர்த்தர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். சகோதரர்கள் நினைத்தார்கள் யோசேப்பை அழித்து விட வேண்டும், யோசேப்பினுடைய சொப்பனங்களை அழித்து விட வேண்டும், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனம் நிறைவேறும்படிக்கு, அதை அந்த சகோதரர்களை பார்க்கும்படிக்கு தேவன் செய்தார். யோசேப்பு குழியில் இருக்கும் பொழுது சகோதரர்கள் மேலே நின்றார்கள், குழிக்கு மேலே. கீழே இருந்தவனை இப்படி பார்த்தார்கள், நாங்கள் மேலே இருக்கிறோம், நீ கீழே இருக்கிற. ஆனால் யோசேப்பு சிங்காசனத்துக்கு மேலாக இருக்கும் பொழுது, சிங்காசனத்துக்கு பல படிகள் கீழே சகோதரர்கள் நின்றார்கள். யோசேப்பை பார்க்கும் பொழுது அப்படி பார்த்திருப்பார்கள், இப்படி பார்த்தவர்கள் அப்படி பார்த்தார்கள். யாரெல்லாம் உங்களை இப்படி அற்பமாய் பார்த்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை அப்படி அண்ணாந்து பார்க்கும்படிக்கு தேவன் உயர்த்துவார். இந்த தண்ணீர் இல்லாத வெறும் குழி இல்லை என்றால் அந்த உயர்வோ சிங்காசனமோ கிடையாது.
இப்பொழுது கொத்தப்படுவது நல்லது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன வயசுலேயே இவ்வளோ கஷ்டமா? இப்படி ஒரு காலத்தில் எனக்கு இப்படி ஒரு வேதனை தேவையா? என் குடும்பத்தில் இப்படி ஒரு போராட்டம் வேண்டுமா? நுகத்தை சுமக்கிறது நல்லது, கொத்தப்படுவது நல்லது. ஏனென்றால் நமக்கே தெரியாமல் நாம் வளரக்கூடாதபடிக்கு சத்துரு விதைத்திருக்கிறவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். அது தோட்டக்காரனுக்கு தான் தெரியும். இப்படி செய்தால்தான் இது வளரும். ரெண்டாவதாக, நான் அதை கொத்துவேன் என்று சொன்னாரே, அந்த தோட்டக்காரன் அதை கொத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அந்த இடத்தை இன்னும் ஆழப்படுத்தி அதை கொத்தும் பொழுது, முதலாவதாக இது வளரக்கூடாதபடிக்கு எதெல்லாம் சின்ன சின்னதாக அதை அடைத்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் எடுக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது. அப்பொழுதுதான் தோட்டக்காரன் பார்க்கிறான், இதுதான் ரீசனா? இவ்வளோ நாள் இது வளராமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா? முதல்ல இதை எடுத்துடலாம், ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணணும். எடுத்துட்டு அதை சுத்தம் செய்து அதை இன்னும் ஆழப்படுத்துகிறார். இன்னும் ஆழப்படுத்தி அது ஒவ்வொரு அத்தி மரத்தினுடைய அளவுக்கு தக்கதாக அதை ஆழப்படுத்துவார்கள். மினிமம் 15 சென்டிமீட்டர், மேக்சிமம் 45, இன்னும் தேவைப்பட்டால் அதற்கும் மேலாக அவ்வளவு ஆழத்துக்கு அதை ஆழப்படுத்துவார்கள். அப்படி அதை கொத்தி ஆழப்படுத்தினால்தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வளர்ந்து கனி கொடுக்கும், எஜமானுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், தோட்டக்காரனுக்கும் அது பிரயோஜனமாக காணப்படும். அது இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் 40 நாட்கள்? இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்கள் எதற்காக? இன்னும் நாம் ஆழப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு உள்ளாக போக வேண்டும். இந்த 40 நாட்களுடைய ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆரம்ப ஜெபம் முதற்கொண்டு முடிவு ஜெபம் வரைக்கும், இவைகள் எல்லாம் எதற்காக? நாம் இன்னும் ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக போக வேண்டும். இப்படியே இந்த மேலோட்டமாக இருந்து இப்படியே போதும் ஓட்டத்தை ஓடிடலாம் கிடையாது. இன்னும் ஆழமான அனுபவத்துக்குள்ளாக, இன்னும் ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக போக வேண்டும். அப்பொழுதுதான் இனி வருகிற காலங்களிலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அது உன்னை அசைக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஏனென்றால் முன்பு என்னுடைய ஆவிக்குரிய ஆழ மிக கொஞ்சம், ஆகையினாலே காற்று அடித்து புயல் வீசி அது என்னை ஒரு ஷேக் பண்ணும் பொழுது நான் கொஞ்சம் விழுவேன். ஆனால் இப்பொழுதும் எனக்குள்ளாக மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு என்னை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தோட்டக்காரன் என்னை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கிறான். ஆகையினாலே இனி வருகிற காலங்களிலே இதை காட்டிலும், நான் முன்பு சந்தித்ததை காட்டிலும் அதிகமான தீயின் அனுபவமோ, அதிகமான தண்ணீரின் அனுபவமோ, அதை காட்டிலும் அதிகமான மனுஷர்கள் என் தலையின் மேலே ஏறி போனாலும், பலத்த காற்று வந்து மோதி அடித்தாலும் நான் அசைக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் நான் என்னுடைய விசுவாசத்தில் இன்னும் ஆழமாய் போகும்படிக்கு ஒரு தோட்டக்காரன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நான் சோர்ந்து போகாதபடிக்கு, இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு போகும்படிக்கு ஒரு தோட்டக்காரன் என்னை சுற்றிலும் கொத்தி என்னை ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த 40 நாட்கள் சுத்திகரிப்பின் கூட்டங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இன்னும் ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக போவதற்காக. அப்படி போய்விடுவோமே ஆனால் பெரிய மகிமை. கடலின் ஆழத்துக்கு உள்ளாக, அந்த சமுத்திரத்தின் ஆழத்துக்கு உள்ளாக ஒரு அமைதி இருக்கும். மேலே அலைகள் கொந்தளித்து கொண்டிருக்கும், வரும் போகும் வரும் போகும். ஆனால் அந்த நடு சமுத்திரத்தை கடந்து போகும் பொழுது, அதனுடைய ஆழத்துக்கு பார்க்கும் பொழுது ஒரு மிகுந்த அமைதல் காணப்படும். நான் கடந்த முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் நல்ல ஒரு சப்ஜெக்ட். சில சப்ஜெக்டில் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம், இன்னும் யோவான் 1ஆம் அதிகாரம் 44 முதல் 51, லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11, இதெல்லாம் நல்ல ஒரு சப்ஜெக்ட்.
நான் கடந்த முறை சொல்லியிருக்கிறேன், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கெனசரேத் கடல் அருகே இயேசு வந்து நின்றார். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்திலே நெருங்கினார்கள். இந்த ஜனங்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் இம்மைக்குரிய தேவைக்காக ஆண்டவரை நெருங்கி வரவில்லை, தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஆண்டவரை நெருங்கி வரவில்லை, சுயநல தேவைகளுக்காக ஆண்டவரை நெருங்கி வரவில்லை, வசனத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். நம்மை போல, உங்களைப் போல வசனத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். உங்களை தானே பாராட்டுறோம். ஒரு சிரிச்சாருன்னா உங்களைப் போல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்மைல் வர வேணாமா? இப்போ உங்களைப் போல வசனத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் நெருங்கினார்கள். அவரோ 2 படவை கண்டார். அந்த 2 படவு கரையில் இருந்தது. கெனசரேத் கடல் ஒரு பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடைபெறக்கூடிய இடம். எவ்வளவோ படகுகள் வரும் போகும். ஆனால் 2 படகை அவருடைய கண்கள் கண்டது. இதே பகுதியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய கண்கள் நம்மை கண்டது. இந்த 2 படகில் ஒன்றில் ஏறினார். அது பேதுருனுடைய படகு. பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், கரையிலிருந்து சற்று தள்ளி நிறுத்து என்று. அந்த படகை கரையிலிருந்து சற்று தள்ளி நிறுத்துகிறார். இயேசுவானவர் அதில் உட்கார்ந்து பேசுகிறார். இப்போ ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு கேப் வந்துடுச்சு. ஆண்டவர் அதில் உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார். பேதுரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், எப்படா ஒரு மெசேஜ் முடிப்பார். ஏன்னா படகு அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. அது வெறுமையான படகாக இருந்தாலும், ஒன்றுமில்லாத படகாக இருந்தாலும், ஒரே ஒரு படகாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அது ஒரே ஒரு ஆத்மாவாக இருக்கலாம், வெறுமையான ஆத்மாவாக இருக்கலாம். அதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல மறுபடியும் சேர்க்க வேண்டும். அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நம்மை நம்பி சபையிலே ஊழியத்திலே தேவன் ஒரே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம், சின்ன பொறுப்பாக இருக்கலாம். அதை அப்படியே விட்டுட்டு போக கூடாது. எனக்கு ஸ்டேஜ் தான் வேணும், எனக்கு மைக்கு தான் வேணும், அப்படிலாம் கிடையாது. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மறைந்திருந்து எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, வெறும் படகை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நான் சரியாக செய்து முடிக்க வேண்டும். அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஏனென்றால் என்னை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பு, என்னை நம்பி கொடுக்கப்பட்ட படகு இப்பொழுது அது வெறுமையாக இருக்கலாம், ஆனால் அந்த படகின் மூலமாக தேவன் போஷிப்பார். இப்பொழுது அந்த ஆத்மா பலவீனமாக இருக்கலாம். உங்களை நம்பி கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த அந்த ஒரு ஆத்மா வெறுமையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அதை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், போஷிப்பார். அந்த படகு கரையிலிருந்து சற்று தள்ளி நிறுத்தப்பட்டது. பேதுரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்துக்கு கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். ஆழத்துக்கு போகக்கூடிய படகு. ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எப்பொழுது குறைவுகள் நிறைவாகும், எப்பொழுது பிரயாசத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும், எப்பொழுது நம்முடைய அலைச்சல்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது, வார்த்தையின்படி நாம் முயற்சி செய்யும் பொழுது. நம்முடைய ஞானத்தின்படி முயற்சி செய்வதல்ல. பேதுரு அந்த கடலை குறித்து இருந்த அந்த அறிவின்படி முயற்சி செய்தார். அவருடைய மீன் பிடிக்கிற அனுபவத்தின்படி முயற்சி செய்தார். அவருடைய அறிவு தோற்று போனது, அவருடைய அனுபவம் தோற்று போனது. வார்த்தையின்படி வலையை போடுகிறவன் தோற்று போவதே கிடையாது. வார்த்தையின்படி முயற்சி செய்கிறவன், வார்த்தையை முன்னிட்டு முயற்சி செய்கிறவன் தோற்று போக மாட்டான். வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வலையை போட்டார். வலை கிழிந்து போகத்தக்கதாக, ஆனால் கிழியவில்லை. படகு அமிலத்தக்கதாக, ஆனால் அமிலவில்லை. இதுதான் பாயிண்ட். கிழியவில்லை, ஆனால் கிழிந்து போகத்தக்கதாக. அமிழ்ந்து போகவில்லை, ஆனால் அமிழ்ந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வெறுமையான வலை, வெறுமையான படகு, வலையும் நிரம்பி படகும் நிரம்பி. பேதுரு கூட்டாளிக்கு சைகை காட்டுற, வந்து எனக்கு உதவி செய். இந்த 2 படகை ஆண்டவர் கண்டாரே, 2 படகையும் நிரப்பினார்கள். 2 படகில் ஒன்றில் தான் உட்கார்ந்தார், ஒன்றில் தான் ஊழியம் செய்தார். ஆனால் இன்னொரு படகு பக்கத்தில் சும்மா தான் இருந்தது. அந்த படகை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அந்த படகையும் ஆழத்துக்கு கொண்டு வந்தார். மீன்கள் வேண்டுமா, மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் வேண்டுமா, ஆசீர்வாதங்கள் வேண்டுமா, உயர்வுகள் வேண்டுமா, நீ ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக நீ வா.
ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக உன்னுடைய வேர்கள் போவதாக. நான் முன்பே சொல்லியிருப்பேன், கெனசரேத் கடலை பொறுத்தவரை பகல் நேரத்தில் மீன்களை பிடிக்க முடியாது. 2 காரணங்கள். ஒன்று, சூரியனுடைய வெப்பம், சூரியனுடைய வெளிச்சம். இவைகளை நிமித்தம் மீன்கள் மேலே வராது, கீழே இருக்கும். இந்த வெப்பம் வெளிச்சம் குறைந்து போன பிற்பாடாக தான் கீழே இருக்கக்கூடிய மீன்களெல்லாம் மேலே வரும். அதனால தான் இவங்கெல்லாம் ஈவினிங் டைமாக போவாங்க. போய் மீன் பிடித்து அடுத்த நாள் காலையில் திரும்பி வருவார்கள். அது ஒரு பகல் நேரம். எது முடியாதோ அதை முடிவு செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 40 நாட்கள் நீங்கள் தியாகமாய் வந்தீர்கள். சுத்திகரிப்பின் கூட்டத்தில் நான் என்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எனக்கே தெரியாமல் எனக்கு உள்ளாக மறைந்திருக்கிறவைகள் என்ன கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், அவைகள் நீக்கப்பட வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும், அவருடைய வசனம் என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று நாம் ஓடி வந்தோமே. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்நாள் வரைக்கும் எது முடியாமல் இருந்ததோ அதை கர்த்தர் முடிய செய்தருள்வாராக. எது முடியாதோ அதை ஆண்டவர் முடிய செய்வார். ஆழத்துக்கு போ. தோட்டக்காரன் கொத்துகிறான், இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இனி வருகிற காலங்களிலே இது மிக உறுதியாக நிற்கும். விசுவாசத்தில் சோர்ந்து போகாது. சின்ன சின்ன தலைவலி, கை கால் வலிக்கெல்லாம் சோர்ந்து போகாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை என்றாலும், பெரிய பர்வதமே என்றாலும் நீ சமபூமி ஆவா என்று தைரியமாய் சொல்லும். ஆழமான அனுபவம். 2 படகையும் நிரப்பினார்கள். கரைக்கு திரும்பி வருகிறது. 2ம் கம்பீரமாக திரும்பி வருது. நாங்கள் நிரப்பப்பட்டவர்கள் கம்பீரமாக திரும்பி வருகிறது. ஊழியம் வளர்ந்த பிற்பாடாக அநேகர் வருவார்கள். 100கணக்கான பேர் வருவார்கள். 1000கணக்கான பேர் வருவார்கள். பாஸ்டர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் கேட்பார்கள். ஆனால் ஊழியத்தின் ஆரம்பத்தில் யாராவது நம்ம நம்பரை கேட்க மாட்டாங்களா? யாராவது அவங்க நம்பரை நமக்கு கொடுக்க மாட்டாங்களா? யாராவது நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா? இல்லை என்றால் அவங்க நம்பர் தேடி வர மாட்டாங்களா? அந்த அறிமுகம் இல்லாத காலகட்டத்திலும், ஊழியம் வளராத காலகட்டத்திலும் அந்த ஒரு படகு கரையிலே வெறுமையாய் அமைதியாய் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் பரவாயில்ல, சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று இன்னொரு விசுவாசி இன்னொரு படகாக பக்கத்திலேயே கூட இருந்தானே. துக்கத்திலும் நெருக்கத்திலும் தேவையிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் எல்லாரும் விட்டு போனாலும், மற்ற படகுகள் எல்லாம் போனாலும், மற்ற படகுகளுக்கெல்லாம் ஒரு நிறைவு வந்தாலும், இந்த படகு நிறைவு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாமல் தேவன் வைத்த இடத்திலே வெறுமை என்றாலும் நெருக்கம் என்றாலும் கூடவே இருந்ததே, அந்த படகை ஆண்டவர் பார்ப்பார், நிரப்புவார். அதையும் ஆழத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அதையும் ஆழத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். கொத்தப்படுகிறது. ஏன்? இன்னும் ஆழப்படுத்த, இன்னும் ஆழத்துக்குள்ளாக போவதற்காக. அப்படி இதை ஆழப்படுத்தும் பொழுது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். விசுவாசத்தில் விழுந்து போகாது, விசுவாசத்தில் சோர்ந்து போகாது. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? சிலர் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்பார்கள். சிலர் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, மற்றவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன்? இந்த கேள்விலாம் கேட்கவே கேட்கார். ஏன்னா நான் மேலோட்டமாக நிற்கலை, அப்படி ஷேக்கார ஒரு பொசிஷனில் நிற்கலை. நான் வசனத்தை கேட்டு 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 ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கொத்தப்பட்டு அவரால் நான் இன்னும் ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக போயிருக்கிறேன். இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். சின்ன சின்ன போராட்டங்களுக்கெல்லாம் கலங்கி போக மாட்டேன். பெரிய பர்வதமே வந்தாலும் நீ எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னொரு காரியத்தை தோட்டக்காரன் செய்கிறார். எரு போடுவேன். கொத்தப்படுவதற்கு ஒரு 2 காரணங்கள். ஒன்று, அதற்கே தெரியாமல் உள்ளே மறைந்திருக்கிறவைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தி. கொத்தப்படுவதற்கு இன்னொரு காரணம், அது இன்னும் ஆழத்துக்கு போகட்டும், இன்னும் அதை டெப்த் கொஞ்சம் அதை உள்ள ஆழத்துக்கு கொண்டு போய் வைத்துட்டா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். எரு போடுவேன். இதற்கு ஒரு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்கு அடையாளம். 2வதாக வசனத்திற்கு அடையாளம். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பலிகளை குறித்து பேசுகிறார். ஒரு காளை, 2 வெள்ளாட்டு கடா இவைகளை ஆரம்பித்து பலிகளை குறித்து அவர் பேசுகிறார். இந்த 29ஆம் அதிகாரத்திலே குற்ற நிவாரண பலியை குறித்தும் சொல்லப்படுகிறது, பாவ நிவாரண பலியை குறித்தும் சொல்லப்படுகிறது, சர்வாங்க தகன பலியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய சர்வாங்க தகன பலி இவைகளை எல்லாம் தெளிவாக யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது குற்ற நிவாரண பலி, எப்படி செய்தால் அது பாவ நிவாரண பலி, எப்படி செய்தால் அது சர்வாங்க தகன பலி, இதெல்லாம் ஆண்டவர் விலாவாரியாக தெளிவாக சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசி 4 வசனங்களில் 43 முதல் 46 கடைசி 4 வசனங்களிலே பிரதானமாக ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார். 1, நான் அவர்களை சந்திப்பேன். 2வதாக, நான் அவர்களை பரிசுத்தமாக்குவேன். 3வதாக, அவர்களுக்கு ஒரு ஊழியத்தின் அழைப்பை கொடுப்பேன். யாருக்கு? ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுப்பேன் ஊழியம் செய்வதற்காக. 4வதாக, நான் அவர்கள் நடுவிலே இருப்பேன், உலாவுவேன், வாசம் பண்ணுவேன். 4 பிரதான காரியங்களை இந்த கடைசி 4 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 1, சந்திப்பேன். 2வதாக, பரிசுத்தப்படுத்துவேன். 3வதாக, ஊழியத்தின் அழைப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். 4வதாக, அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். இப்படி இந்த 4 ஆசீர்வாதங்கள் கடைசியில் கிடைக்கிறது என்றால் 29ஆம் அதிகாரத்திலே இந்த எருவை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு வேறொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எருவை என்ன செய்வார்கள் என்றால் பாளையத்துக்கு வெளியே தூக்கி போட்டு விடுவார்கள். அதை பலியாக கொண்டு வந்து வைக்க மாட்டார்கள் சந்நிதியிலே, பாளையத்துக்கு வெளியே தூக்கி போட்டு விடுவார்கள். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் நமக்காக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாளையத்துக்கு வெளியே தூக்கி போட்டு விடுவார்கள் இந்த எருவை. பாளையத்துக்கு புறம்பே அவர் நமக்காக பாடுபட்டார். இது எதை குறிக்கிறது? பலி. அவரே கிருபாதர பலியாக இறங்கி வந்தார். அவரே தம்முடைய இரத்தத்தை ஊற்றினார். இந்த அத்திமரம் கெட்டு போகக்கூடாது, இந்த அத்திமரம் ஜீவனற்று போகக்கூடாது, மரித்து போகக்கூடாது, இந்த அத்திமரம் வாழ வேண்டும், வளர வேண்டும். இது தவறு செய்திருக்கிறது. இந்த அத்திமரம் 2024ஆம் ஆண்டு பல தவறுகளை செய்திருக்கிறது, தெரிந்தும் செய்திருக்கிறது, தெரியாமலும் செய்திருக்கிறது. இந்த அத்திமரத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. நான் இதை சபைக்குள்ளே வைத்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை நம்பி நான் கொண்டு வந்து கையிலே கிருபைகளை கொடுத்ததில், ஊழியத்தினுடைய அழைப்பை கொடுத்ததில், அபிஷேகித்ததில், பெயர் சொல்லி அழைத்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இது வளராமல் போனாலும் நான் இதை வெட்டிட மாட்டேன். இது வளராமல் போனாலும், கனி கொடுக்காமல் போனாலும் என்னுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது, என்னுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இது வளர வேண்டும், தன்னுடைய எதிர்பார்ப்பின்படி இது இருக்க வேண்டும். ஆனால் இந்த அத்திமரமோ அவருடைய எதிர்பார்ப்புக்குள்ளாக இன்னும் வரலை. ஆனாலும் எஜமான் என்ன செய்கிறார்? தன்னை ஒரு பலியாக ஊற்றுகிறார். அந்த இடத்துல கொத்துவது மாத்திரமல்ல, எரு போடுகிறேன். இது பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட பிரதான ஆசாரியனாக அவரை குறிக்கிறது. அவரே கிருபாதர பலியாக அதில் ஊற்றப்படுகிறார். கல்வாரின் இரத்தம் ஊற்றப்படுகிறது, வார்த்தை ஊற்றப்படுகிறது, வசனம் விதைக்கப்படுகிறது, எருவாக வருகிறது. அந்த மரத்தை சுற்றி கொத்தினால் மாத்திரம் போதாது, கொத்தி உள்ளே இருக்கிறவைகளை எடுத்தால் மாத்திரம் போதாது, அதை ஆழப்படுத்தினால் மாத்திரம் போதாது. என்ன செய்வார்கள்? அதற்குள்ளாக எரு போடுவார்கள். ஆனால் ஏனென்றால் அந்த எருவுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. அது அந்த மரத்தை வளர செய்யும், அந்த செடியை அது வளர செய்யும். இன்றைக்கு ஜீவன் நிறைந்தது கல்வாரின் இரத்தமும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதமும். அது ஒரு ஜீவனாக எருவாக அதற்குள்ளாக வரும் பொழுது இந்த அத்தி மரத்துக்குள்ளாக ஜீவன் போகிறது. இந்த எருவிலிருந்து இந்த அத்தி மரத்துக்கு ஜீவன் போகிறது. அவருக்குள்ளாக இருந்து நமக்குள்ளாக ஒரு ஜீவன் வந்து
அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு வந்து, அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஜீவன் வந்து இந்த அத்திமரம் வளர்ந்து கனி கொடுக்கிறது. அந்த எரு போடப்படவில்லை என்றால் இதற்குள்ளாக ஜீவன் வராது. இந்த மரத்துக்குள்ளாக ஜீவன் வராது. இந்த செடிக்குள்ளாக அந்த ஜீவன் வராது. இது கொத்தப்படலாம், உள்ளே இருக்கிற தேவையில்லாதவைகள் எல்லாம் எடுக்கப்படலாம், இன்னும் ஆழத்துக்கு போகலாம். ஆனால் ஊற்றப்பட வேண்டிய ஒன்று ஊற்றப்பட வேண்டும், இடப்பட வேண்டிய ஒன்று இடப்பட வேண்டும். ஒரு ஜீவன் நிறைந்த ஒரு பொருள் அந்த அத்திமரத்தை சுற்றிலும் வைக்கப்படுகிறது என்றால் நமக்கு ஜீவனாய் இருக்கிற அவர் அந்த இடத்துல அவர் ஊற்றப்படுகிறார். பானபலியாக தம்மையே அவர் விட்டு கொடுக்கிறார். பலியாக அவர் வருகிறார். கிருபாதர பலியாக அவர் அந்த இடத்துல ஊற்றப்படுகிறார். தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் ஆண்டவர் ஊற்றி வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்து இது வளரட்டும், கனி கொடுக்கட்டும். இந்த வருஷத்தில் இல்லை என்றால் அடுத்த வருஷத்தில் இது ஒரு பலன் கொடுக்கும். நான் இதை செய்கிறேன். தோட்டக்காரன், நான் முன்பே சொன்னேன், தோட்டக்காரன் ஒரு பக்கம் கிறிஸ்துவுக்கு அடையாளம். இந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறது போல கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தோட்டக்காரன் தன்னையே அந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஒரு தியாகமாய் இந்த அத்திமரம் வளர வேண்டும் என்பதற்காக தன்னையே பானபலியாக அதற்குள்ளாக அவர் ஊற்றப்படுகிறார். எரு போடப்பட வேண்டும். ஒன்று அது கல்வாரின் இரத்தத்துக்கு அடையாளம், இன்னொன்று கர்த்தருடைய வசனம் வார்த்தைக்கு அடையாளம். ஏனென்றால் இந்த இரத்தத்துக்குள்ளாகவும் ஜீவன் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளாகவும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக மறைந்திருக்கிறது, நமக்குள்ளாக மறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, எரு போடப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கல்வாரின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த 40 நாட்கள் நாம் கேட்ட வசனங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்காக, கல்வாரியினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்காக எரு போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. 40 நாட்கள் வசனம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்? ஜீவனற்ற விஷயத்தில் ஒரு ஜீவன் வர வேண்டும், காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்க வேண்டும். இது உலர்ந்து போன எலும்புகள், ஆங்காங்கே சிதறி கிடக்கிற ஒரு எலும்புகள், சிதறி கிடக்கிறவைகள் ஒன்றாக சேர வேண்டும். உலர்ந்து போன எலும்புகள், நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை, அவைகள் ஒன்றாக சேர்ந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக மாற வேண்டும். ஏன்? ஒரு ஜீவன் வரும் பொழுது அந்த ஜீவனாக தான் எரு போடப்படுகிறது. அந்த எருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் அந்த மரத்தினுடைய வேர்களுக்குள்ளாக போய் வேர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு வெளியே மரத்தில் கனிகள் தோன்றுகிறது. இன்றைக்கு இந்த ரெண்டும், இரத்தமும் வார்த்தையும், 40 நாட்களும் வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள், நாளைக்கும் கேட்பீர்கள். இதை விட சூப்பராலாம் பேசுவாங்க, மெசேஜ் இருக்கும். அது ராமோசன் தான் பேசுகிறார், ஒன்றும் இல்லை. வார்த்தை, அந்த வார்த்தை எருவாக உள்ளே விழ 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 2025ஆம் ஆண்டு ஓங்கி வளர்ந்து கனி கொடுத்து மிக உறுதியாக நின்று கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே நாட்டப்பட்டு செழித்திருப்போம். எதுவும் உங்களை அசைப்பது கிடையாது. ஏனென்றால் உள்ளே மறைந்திருப்பது ஜீவன். வெளியே தெரிவது இந்த ஒரு மண்பாண்டம் தான், ஆனால் உள்ளே மறைந்திருப்பது பொக்கிஷம். வெளியே தெரிவது இந்த மண்ணான சரீரம், ஆனால் உள்ளே மறைந்திருப்பது மகிமையின் ஆவியானவர். வெளியே தெரிவது சாதாரண இந்த ஒரு அத்திமரம், ஒன்றும் இல்லை நினைப்பாங்க. ஆனால் உள்ளே மறைந்திருப்பது தோட்டக்காரனுக்கு தெரியும், இந்த அத்திமரத்துக்கு தெரியும். உள்ளே மறைந்திருப்பது என்ன? ஜீவன் மறைந்திருக்கிறது. வசனத்தின் மூலமாக ஜீவன் விதைக்கப்பட்டு ஊற்றப்பட்டு மறைந்திருக்கிறது. எந்த ஒரு பெலிஸ்தை கிரியைகளும் உங்களுக்கு முன்பாக நிற்காது. எந்த ஒரு கோலியார் சவால் விட்டாலும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்றால் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஜீவன் மறைந்திருக்கிறது. அதனால் தான் இந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், எஜமானனே இந்த வருஷமும் இருக்கட்டும், இதுவரை செய்யாத ஒன்றை நான் செய்கிறேன். சுற்றிலும் கொத்தி மறைந்திருக்கக்கூடிய உள்ளே தேவையில்லாதவைகளை எல்லாம் வெளியே எடுத்துடுறேன், இன்னும் ஆழப்படுத்துகிறேன். எரு போட்டு ஒரு ஜீவன் நிறைந்த மரமாக நான் இதை மாற்றுகிறேன். அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது
இந்த அத்திமரம் வளர்ந்து கனி கொடுத்திருக்கும். நிலத்தை கெடுக்கிற அத்திமரம் இந்த முழு நிலத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதாக மாற்றுகிறேன். ஆம், கர்த்தர் உங்களை எந்த இடத்துல நாட்டி இருக்கிறாரோ அந்த இடத்துல உங்களை ஆசீர்வாதமாக நிறுத்தும்படிக்கு எரு போட்டு, வசனத்தினாலே உங்களை ஆழப்படுத்தி, இரத்தத்தினாலே உங்களை பரிசுத்தப்படுத்தி, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அத்திமரம் எரு போட்ட பிற்பாடாக பிரயோஜனமாக மாறும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவாராக. தேவன் அதை நமக்கு நிறைவேற்றி தருவாராக. இன்றைக்கு ஈவினிங் இந்த மீட்டினுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அவர்களுக்கும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். எழுந்து நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் குத்தி எரு போடுவேன். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன். கர்த்தர் உங்களை சுற்றிலும் கொத்துகிறார் என்றால் அதற்கு அடுத்ததாக இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்கு சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பார். அது கொத்தப்பட்டால்தான், ஆழப்படுத்தப்பட்டால்தான் அதை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இறங்கி வருவார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவான். அந்த அக்கினி மதிலை தொட முடியாது. அந்த அக்கினி மதிலுக்குள்ளாக மறைந்திருக்கிற உங்களை தொட முடியாது. உங்களை தொடுகிறவன், உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். ஃபயர் ஆஃப் வால், அக்கினி மதில். அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த 39ஆம் நாள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு சபைக்கு ஓடி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை சுற்றிலும், ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்திலும் உன்னை சுற்றிலும் கொத்துகிறார் என்றால் அந்த நேரத்தில் உனக்கு வலியும் வேதனையும் காணப்படலாம். அந்த நேரத்தில் நீ கண்ணீர் விடலாம், புலம்பலாம், ஏன் இந்த வாழ்க்கை என்று கசந்து கொள்ளலாம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று நீ சொல்லலாம். உன்னால் அந்த வேதனையை தாங்க முடியாமல் இருக்கலாம். உன்னால் அந்த போராட்டத்தை சகித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த இழப்புகள், ஏன் எனக்கு இந்த வலி, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் நான் கொத்தப்பட வேண்டும்? நான் ஆலயத்தில் தானே இருக்கிறேன், எஜமான் தானே என்னை கொண்டு வந்தார். எங்கோ அந்தகார இருளில் இருந்தேன், இங்கே என்னை இந்த ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தரவா கொண்டு வந்தார். ஏன் நான் கொத்தப்பட வேண்டும்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வர வேண்டும்? ஏன் எனக்கு இந்த பலவீனம் வர வேண்டும்? உனக்கே தெரியாமல் உள்ளே மறைந்திருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவருடைய கரம் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் வரப்போகிற காலங்களிலே நீ இன்னும் வளர்ந்து கனி கொடுப்பா. கிருபை யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அப்படி வர வேண்டும் அல்லவா? கொத்தப்பட்டால் இன்னும் ஆழப்படுத்தப்படுவாய், இன்னும் ஆழப்படுத்தப்படுவாய். ஏன் உன்னை ஆண்டவர் உன்னை சுற்றிலும் கொத்தப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக கொண்டு போகிறார். தோட்டக்காரன் கொத்தும் பொழுது இந்த அத்திமரம் பேச முடியாமல் இருந்திருக்கலாம். நீ முன்னமே கனி கொடுத்திருந்தால் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அல்லவா? நீ இன்னும் கனி கொடுக்க வேண்டும், இனி ஆகிலும் நீ கனி கொடுக்க வேண்டும். ஆகையினால் தான் நீ கொத்தப்படுகிறாய். முன்பே ஆண்டவர் உன்னை கூப்பிட்டாரே, அழைத்தாரே, அப்பொழுதே நீ வந்திருக்கலாம், கனி கொடுத்திருக்கலாமே. நீ முற்றிலும் வெட்டப்படுவதற்கு பதிலாக கொஞ்சம் கொத்தப்பட்டால் அது நல்லது. இந்த தோட்டக்காரனுக்கு தான் தெரியும், இந்த அத்திமரம் முற்றிலும் அழிக்கப்படுவதை விட அதை சுற்றிலும் கொஞ்சம் கொத்தப்படுவது நல்லது. அந்த கொஞ்சம் கொத்தப்படுவது உன்னை இன்னும் ஆழப்படுத்த, இன்னும் ஆழப்படுத்த. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் ஆழமான அனுபவத்துக்கு போனோம். நான் எப்பொழுதும் கடைசி வரை கரையிலே நிற்கிற படகாக நான் இருக்கக்கூடாது.
நான் ஆழத்துக்கு போகிற படகாக இருக்கணும். வருகிற வருஷம் கர்த்தர் உன்னை ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக கூட்டிக் கொண்டு போவாராக. தரிசனங்களை காண்பிப்பாராக. சொப்பனங்களை காணும்படிக்கு ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பார். வரப்போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். மோசையோடு முகமுகமாய் பேசினது போல உன்னோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசுவார். சபையே, நீ ஆழமான அனுபவங்களுக்கு போக போகிறாய். கர்த்தர் உன்னை ஆழத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறார். உள்ளே மறைந்திருக்கிற மீன்கள் உன் வலையை தேடி வரப்போகிறது. நீ தேடி போய் கிடைக்காத மீன்கள் உன்னை தேடி வரும். நீ தேடி போய் கிடைக்காத வேலை உன்னை தேடி வரும். நீ தேடி போய் கிடைக்காத பிசினஸ் ஆர்டர் உன்னை தேடி வரும். நீ தேடி போய் கிடைக்காத அழைப்பு உன்னை தேடி வரும். நீ தேடி போய் கிடைக்காத உயர்வுகள் உன்னை தேடி வரும். நீ தேடி போய் கிடைக்காத ஆத்துமாக்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ தேடி போய் கிடைக்காத மீன்கள் உன்னை தேடி வரும். நீ தேடி போய் கிடைக்காத ஊழியம் உன்னை தேடி வரும். உன் வலை நிரம்பும், படகு நிரம்பும். நீ கனி கொடுப்பாய், ஆழப்படுத்துகிறாய். கொத்தப்படும் பொழுது கொஞ்சம் வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி? ஏன் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இப்படி? ஏன் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படி? ஏன் என் கணவனுக்கு மாத்திரம்? ஏன் என் மனைவிக்கு மாத்திரம்? கொஞ்சம் கொத்தப்படுகிறீர்கள். சத்துருவானவன் உன்னை வேறற்று போய் புயலினாலே கீழே தள்ளப்படுவதற்கு முன்பாக, ஒன்றுமில்லாமல் போவதற்கு முன்பாக, உன்னை செய்வதற்கு முன் ஒரு எஜமான் தோட்டக்காரனை வைத்து அதை பராமரி என்று சொல்லிவிட்டார். அந்த தோட்டக்காரன் கொஞ்சம் கொத்துகிறார். இந்த கொஞ்சம் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரவம். இது லேசான உபத்திரவம் உன்னை ஆழப்படுத்துகிறது, உன்னை ஆழப்படுத்துகிறது. இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு போகிறது. அப்பொழுது நீ வருகிற காலங்களில் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் ஃபெய்த்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. உங்கள் ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சபை கூடி வருதலை நீங்கள் விட மாட்டீர்கள். முன்பெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துப்போம். ஆனால் இப்பொழுது ஆழமான அனுபவங்களுக்கு வந்தபடினாலே நாம் சபை கூடி வருதலை விட மாட்டோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டோம். எவ்வளோ கோலியாத் வந்தாலும், எவ்வளோ பெரிய பர்வதம் வந்தாலும், ஃபெய்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அவர் உன்னை ஆழப்படுத்துவது. உன் விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்காக உன் ஜெப வாழ்க்கையில் நீ விட்டு கொடுக்க மாட்ட, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அவர் எரு போடுகிறார். அந்த எருவிலிருந்து ஒரு ஜீவன் போகிறது. அந்த ஜீவன் அந்த அத்தி மரத்தினுடைய வேர்களை தொடுகிறது. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். ஆண்டவர் உன்னுடைய வேர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். தம்முடைய இரத்தத்தை ஒரு ஜீவனாக ஊற்றுகிறார். வசனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் கடந்து போகிறது. அந்த ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கனி நிறைந்த நல்மரம் நான் செழித்தோங்கி வளர்ந்திடுவேன். கனி நிறைந்த நல்மரம் நான் செழித்தோங்கி வளர்ந்திடுவேன். வளர்ந்திடுவேன், நான் வளர்ந்திடுவேன். உயர உயர படர்ந்திடுவேன். வளர்ந்திடுவேன், நான் வளர்ந்திடுவேன். உயர உயர படர்ந்திடுவேன். வேர் பற்றி பூத்து உலகத்தை நிரப்பிடுவேன். நான் வேர் பற்றி பூத்து உலகத்தை நிரப்பிடுவேன். நிரப்பிடுவேன், நான் நிரப்பிடுவேன். உலகத்தை பலனால் நிரப்பிடுவேன். நிரப்பிடுவேன், நான் நிரப்பிடுவேன். உலகத்தை பலனால் நிரப்பிடுவேன். என்னோடும் எங்களோடும் பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொத்தப்பட்டது நல்லது, தோட்டக்காரன் எங்களை சுற்றிலும் கொத்தினது நல்லது. அது நிமித்தம் தேவையில்லாத மறைந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், தடை கற்களை எல்லாம் வெளியே தூக்கி எறியப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்களை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக நீர் அப்படி செய்தீர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாம் நன்மைக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். எருவாக உம்முடைய ஜீவனை ஊற்றி உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய வசனத்தையும் எங்களுக்குள்ளாக வைத்து நாங்கள் கனி கொடுக்கும்படிக்கு உம்மையே கிருபாதர பலியாக வார்த்திரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற வருஷத்தில் மத பிள்ளைகள் மிகுந்த கனிகளை கொடுத்து உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்களாக. ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏலும் திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேர்பற்றி பூத்து காய்த்து இது ஆதம்பாக்கம் பகுதியை மாத்திரம் அல்ல, உலகத்தையே பலனால் நிரப்புகிறதாக சபை காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இங்கிருந்து புறப்படுகிற செய்திகள் ஆன்லைன் மூலமாக எல்லைகளை கடந்து இருக்கிறவர்களுக்கு கடந்து போகட்டும் ராஜா. உலகத்திற்கே இந்த செய்திகள் கடந்து போகட்டும். இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், அன்பு போதகர் மூலமாக சொல்லப்படுகிற செய்திகள் எல்லைகள் கடந்து, கடல் கடந்து ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களுக்கும் கடந்து போய் அவர்களுக்கும் ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு, உலகத்தையே பலனால் நிரப்பும்படிக்கு ஆண்டவர் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.